ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டைல் கிச்சன் அண்ட் அஸ்ட்ராலஜியில் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பஜ்ஜி தான் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குற நீங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடையில் வாங்கின பஜ்ஜி மாவு எடுத்து வச்சுருக்கேன். அது கூடவே ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் சேர்த்து நம்ம தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த காயெல்லாம் வச்சு தான் நம்ம பஜ்ஜி போட போகிறோம். நான் பஜ்ஜி மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன், வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் தான் நம்ம செய்ய போகிறோம். இதை நம்ம கட் பண்ணி கூடவே முட்டையும் சேர்த்து நம்ம பஜ்ஜி போட போகிறோம். அதனால் இது நல்லா வேகட்டும். மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி இதில் உப்பெல்லாம் சேர்ந்துருக்கு. ஸோ நான் எதுவும் உப்பெல்லாம் சேர்க்கலை. இது ரெடிமேடாகவே எல்லாமே கலந்துருக்கிறதுனால நம்ம எதுவுமே எக்ஸ்ட்ரா சேர்க்கலை. நான் லைட்டாக அரிசி மாவு மட்டும் ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அது ஆப்ஷன் தான், வேணால் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி வேண்டாம். இதை நல்லா தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்தளவுக்கு நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்க்க தேவையில்லை. இந்தளவுக்கு கெட்டியாக இருந்தால் சரியாக இருக்கும். இனிமேல் கட்டி கட்டி இல்லாமல் எல்லாத்தையும் உடச்சி எடுத்துக்கோங்க. வேக வச்ச முட்டையை உரித்து எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் வெங்காயத்தை இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது கூடவே உருளைக்கிழங்கு நல்லா சீவி கூடவே பஜ்ஜி மிளகாவையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய பீஸாக இருந்துச்சுன்னா 4 கட் பண்ணிக்கோங்க. சின்ன பீஸாக இருந்துச்சுன்னா 2 கட் பண்ணிக்கோங்க. இல்லை, கடாய் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து மாவில் 2 பக்கமும் பிரட்டி எடுத்துக்கலாம். இப்போ நான் உருளைக்கிழங்கு மட்டும்தான் போட்டிருக்கேன். இப்போ கோல்டன் கலரில் மாறிடுச்சு. இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இது மிளகாய் போட்டு எடுத்துடலாம். இது 2 பக்கமும் மாவை இப்படி தடவி எடுத்துக்கலாம். இது நல்லா கோல்டன் கலரில் மாறிடுச்சு. இதுவும் வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இது முட்டை சேர்த்துக்கலாம். நல்லா முட்டையை வேக வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா மாவை தடவி எடுத்துக்கோங்க. ஆக்சுவலி முட்டை போடும்போது மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க, ஏன்னா அது வெடிக்கும். கொஞ்சம் தள்ளி இருந்துக்கலாம். ரொம்ப மாறிடுச்சு. இப்போ இதையும் வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். மீதி உள்ள மாவில் வெங்காயம் பக்கோடா மாதிரி போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி கட் பண்ணி போட்டுக்கலாம். கருவேப்பிலை 2 பிச்சு எடுத்துக்கலாம். இது கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன், இது சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துப்போம்.
இந்த அளவுக்கு கெட்டியாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே எண்ணெயில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உதிரியாக போட்டு எடுத்துக்கோங்க. பொன்னிறமாக மாறிடுச்சு. பொன்னிறமாக ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து வேறு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸாக பசங்களுக்கு கொடுக்கலாம். ரொம்ப மொறுமொறுன்னு இருக்கும். இங்கே பாருங்கள், உருளைக்கிழங்குல எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் பக்கோடா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது முட்டை பஜ்ஜி. இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ வாட்சர்ஸ்.